அட என்னப்பா இது, என்னால நம்பவே முடியல. பாத்தியா, இதுக்கு தான் நான் உன்னை தனியா ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உன்னை நான் ஏற்கனவே வார்ன் பண்ணிருக்கலாம் இல்லையா? உனக்கு சுத்தமா தெரியவே தெரியாதுன்னு நான் நினைச்சேன். ஒரு நிமிஷம், ஆக்சுவலி உனக்கு பிராச்சி லெமன் ஜூஸ் கொடுத்தால, தெளிஞ்சிருச்சு, உனக்கு தெளிஞ்சிருச்சு. பிராச்சி எனக்கு 1-2 இல்ல, பல விஷயங்கள்ல பிரக்யாவை எனக்கு ஞாபகப்படுத்துறா. சில சமயங்கள்ல பிரக்யா மாதிரி இருக்கா, பிரக்யாவோட நிழல் மாதிரி. இப்பவாது உனக்கு மூளை வேலை செய்தா அபி? நான் உன்னதான் கேக்குறேன், மூளை வேலை செய்தா? நான் தெரியறேனா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு கேக்குதா? ஏய், எதுக்கு இப்படி சத்தம் போடுற? இன்னொரு காலையும் உடைச்சிருவேன். என்னது நான் சத்தம் போடுறேனா? கீழே வாப்பா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். ரன்வீர் கம்பெனில ஜாயின் பண்ண போறான், அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்பா. சீக்கிரம் வாப்பா. இனிமே நீங்க அனௌன்ஸ் பண்ணல? சூப்பர், நல்ல வேலை உனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லனா ரன்வீருக்கு இதுவே ஒரு காரணமா போயிடும். அவனை பொறுத்த வரைக்கும் சீஃப் வந்து தான் அனௌன்ஸ் பண்ணணும், இல்லனா அவன் ஒத்துக்கவே மாட்டான். நீ இல்லாம அங்க எதுவுமே நடக்காது. சீஃப் என்னோட நண்பன், அவன் தான் வந்து சொல்லணும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு அபி. ரன்வீர் என்னோட பையன், என்னோட கையை பிடிச்சுதான் நடந்தான். ஆனா இன்னைக்கு அவன் நீ சொல்றதான் கேக்குறான். இவ்வளோ அட்டாச்மெண்ட், ஏதாவது ரகசியம் இருந்தா சொல்லிடு. போய் பல்லவி கிட்ட கேளு. இப்ப எதுக்காக பல்லவியை இழுக்கிற நீ? ஏன்னா பல்லவிக்கும் நல்லா தெரியும், உன்ன மாதிரி நான் அவனை குடும்பப்படுத்த மாட்டேன். பல்லவியும் உனக்கு சொல்லுவா, இதான் அந்த ரகசியம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன அது? நீ ரன்வீர் அடாப்ட் பண்ணிக்கோ, அப்புறம் நாங்க வந்து பிராச்சி ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஒரு செகண்ட், ஓகேவா? இல்ல முதல்ல நான் சொல்றது கேளு. அது வந்து பிராச்சியை நம்ம வீட்ல பிராச்சியை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க சொல்றது எல்லாத்தையும் அவ கேக்குறா, ஒரு மக மாதிரி. உண்மைதான். நான் ஏன் பிராச்சியை அடாப்ட் பண்ணிக்க கூடாது? அட 2 பொண்ணு ஆயிடுமே. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தா கம்பெனி நல்லா இருக்கும். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ரியாவுக்கு ஒரு நல்ல அக்காவும் கிடைப்பால, அவளுக்கு தேவையும் இருக்கு. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிராச்சிக்கு மட்டும் இல்லாம அவங்க அம்மாக்கும் சேர்த்து வேலை கொடுத்துருவோம். அப்புறம் என்னன்னா, பிராச்சி அவங்க அம்மா அப்புறம் அவங்க பாட்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யட்டும். சீரியஸா பேசினா உனக்கு காமெடியா இருக்கா? நான் எங்க காமெடியா சொல்றேன், நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிராச்சி கேர் ரியாவுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸும் கிடைக்கும். அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருப்போம். மொத்த ஃபேமிலியும் அடாப்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? வாட்ஸ் யுவர் ஐடியா? அடாப்ட் பண்ணிக்கலாம். ஒன்று பண்ணலாம். பிராச்சியோட அம்மாவை நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லலாம். அப்புறம் ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு வேலையை உருவாக்கலாம். ஆஃபீஸில் உங்களுக்கு வேலையை கண்டுபிடிக்கிற மாதிரி வீட்லேயும் உங்களுக்கு ஒரு வேலையை கண்டுபிடிப்போம். அப்போ தான் வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருக்க முடியும், ஓடி பிடிச்சி விளையாட முடியும். ரொம்ப நல்லா இருக்கும்ல அந்த விளையாட்டு. என்ன ஏன் அப்படி பார்க்குற? அவங்கள அடாப்ட் பண்ணிக்கலாம், இவங்கள அடாப்ட் பண்ணிக்கலாம். என்னாச்சு? சரி, ரன்வீரை பற்றி அனௌன்ஸ் பண்ண வேண்டாமா? ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறப்பா. நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்? என்ன யாரு? இப்போ எழுந்துக்க வேற டைம் ஆகும். கமான் பா. அது சரி, நீ கிளம்பு. நான் ஒரு மணி நேரத்தில் வந்து சேர்றேன். எஸ் எஸ், காமெடி பண்ணிட்ட. நீ ரொம்ப தெளிவா தான் பாருக்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு என் பையனோட பர்த்டே. நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னைக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்காது. என்னன்னா, நான் இவ்வளவு சீக்கிரமா என்னோட வேலையில இருந்து பிரேக் எடுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆஸ் யூ ஆல் நோ, ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப் ஃபார் மீ அண்ட் ஒர்க் இஸ் எவ்ரிதிங். நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட ஒர்க் தான். எனக்கு இந்த பேரு, அறிமுகம், இது எல்லாத்தையும் இந்த ஒர்க் தான் எனக்கு கொடுத்தது. ஒர்க் மூலமா எனக்கு நண்பர்கள் கிடைச்சாங்க. அப்புறம் அபி மாதிரி ஒரு பிரதர். Guys, my friend Vikram is very bad in speech. ஸோ ஒருவேளை உங்களுக்கு எங்கெல்லாம் போர் அடிக்குதோ பேசாம கை தட்டிடுங்க, அப்பதான் யாருக்கும் எதுவும் தெரியாது. உங்களோட கைத்தட்டல் எல்லாம் எனக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும், ஆனா என்னோட நண்பன் அபிய நான் என்னோட மனசுல ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன். அடேங்கப்பா, இந்த பிசினஸ் எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துச்சு. இந்த பிசினஸ் தான் எனக்கு அபிய கொடுத்துச்சு. இந்த பிசினஸ் மூலியமா தான் என்னோட ஒய்ஃபும் எனக்கு கிடைச்சா. அப்புறம் எனக்கு என் ஒய்ஃப் கிடைச்சது ஒரு வித்தியாசமான கதை. அவ வெக்கப்படுறா. அவ என்ன சொல்றானா, நான் இந்த கதையை உங்க முன்னாடி சொல்ல வேண்டாங்கிறா. சரி, நான் சொல்லல. ஏன்னா பார்ட்டி முடிஞ்சது நீங்க உங்க வீட்டுக்கு போயிருவீங்க, நான் இவ கூட தானே இருக்கணும் இல்லையா? ஓகே, இட்ஸ் டைம் டு டேக் மீ a break now. இனிமே என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் என்னோட பையன் ரன்வீர் பார்த்துப்பான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை ஹேண்ட்சம் சன், சிங்க குட்டி ரன்வீர் கோலி. Come here. Come here my son. Come on. இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே உன்னோட மியூசிக் டேலண்ட்டை கேட்டிருக்காங்க, பார்த்துருக்காங்க. ஆனா இதுக்கு அப்புறம் இன்னையிலிருந்து பிசினஸ் மைண்ட, பிசினஸ் டேலண்ட்டை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நீ ஜெயிச்சு காட்டணும். ஆல் தி பெஸ்ட் மை சன். Thank you. God bless you. Thank you so much. You're welcome. Here also. Sir, Abhi. Thank you so much.
ரியா என்ன சொல்லணும்? வாட் இஸ் தட்? காய்ஸ், டின்னர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கீழே போகலாம். தேங்க்யூ. என்னாச்சு ரியா? I need this place empty. This is my terrace, my house, my boyfriend. So please leave. எனக்கு கொஞ்சம் privacy வேணும். So please leave me. ரியா நீ இது வரைக்கும் என்கிட்ட இப்படி சொன்னதே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். I am breaking up with you. வாட் ஆர் யூ சேயிங்? I'm done. I'm done for real. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணாத. And don't even come near me. Get it? I'm done. ரியா ரியா எக்ஸ்கியூசஸ். இங்க பாரு அபி, ம் இந்த ரன்வீர் தினமும் ஆஃபீஸில் என்ன பண்ணுறான், என்ன பண்ணலை, தினமும் எப்படி வேலை பார்க்குறாங்கிற ரிப்போர்ட் எனக்கு வேணும். நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? நான் உன்னை நம்புகிறேன், என்னோட நம்பிக்கையை வீணாக்காத. இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? கவனமாக இருக்கணும் இல்லையா? நம்ம பிஸ்னஸ், நம்ம பையன், அதனால அதான் கொஞ்சம் அவனை நாமளும் கவனிச்சுக்கணும்ல. அவனும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ இப்படி பேசுறன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஒரு சைட் பார்த்தா நீ அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற, இன்னொரு பக்கம் அவனை கண்காணிக்கணுன்ற. ஐ ஃபீல் அவங்களுக்கு நிச்சயம் ஃப்ரீடம் வேணும். let them be. புரியுது, ஆனா நண்பா, நாமளும் கொஞ்சம் அவங்கள எப்பவுமே கேர் பண்ணிக்கணும். இல்லைன்னா அவங்க வழி மாறி போயிடுவாங்க. அதனால நீ கொஞ்சம் அவன் மேல கேர். நீ எனக்கு சொல்லாத. உனக்கு சரின்னு பட்டதை நீ செய், எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்றேன். ஏய் ரியா என்னாச்சு உனக்கு? கிவ் மீ 2 minutes. நான் சொல்றத கேளு. நான் என்ன சொல்ல வரேன்றத கேளு. இங்க பாரு, நீ சொல்ற எதையுமே நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. சரியான ஃப்ராடு. அவ தான் பேச முடியாதுன்னு சொல்றால, இவன் ஏன் பின்னாடி போறான்? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எங்களுக்குள்ள வேற சண்டை ஓடிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. Shut up. ரியா ஸ்டாப் ஆக்டிங் லைக் கிட்ஸ். இன்னைக்கு நீ தொலைஞ்ச. இவன் என் பின்னாடி தானே வந்தான். இப்ப எங்க போனா? நமக்கு என்ன, எங்க வேணாலும் போகட்டும். முன்னாடி நினைச்சேன் பிராச்சியும் ரன்பீரும் டிராமா பண்றாங்கன்னு. இப்பதான் புரியுது, இது டிராமா கிடையாது. அப்படின்னா பிராச்சிக்காக ரன்பீர் கேம்ப் வந்திருக்கான். அவங்க 2 பேரும் டான்ஸ் வேற பண்ணிருக்காங்க. இவங்க டிராமா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. நான் பக்கத்துல இருக்கும்போது இன்னும் ஜாஸ்தி பண்றாங்க. பிராச்சியும் ரன்பீரும் ஒரே மாதிரி இருக்காங்க. பிராச்சி எங்க போன? இது இப்பதான் மாட்டணுமா? ஏ பிராச்சி எங்க ஓடுற? என்ன இது? உனக்கு செப்பல் கிடைக்காது. என் செருப்பு. செப்பல் எல்லாம் கொடுக்க முடியாது. என்ன பார்த்து இவ்வளவு பயப்படுற நீ எதுக்கு என்கிட்ட வம்பு இழுக்கிற? சீ. நான் தான் சொன்னேன்ல, இந்த பூனை நாயை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? பயமா? அதுவும் உன் முகத்தை பார்த்து நான் பயப்படுவேனா? உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஓஹோ அப்படியா? என்ன பார்த்து பயப்படாதவன் செத்தான். நீ சினிமா டயலாக் சொன்னா சிரிச்சிருவோமா? நாங்க என்ன சொல்ற? பயப்படுவோமா? அப்ப பஞ்சாபி பிக்சர் டயலாக் சொல்ல சொல்றியா? இல்ல என்ன ஓஷார்பூர் டயலாக் சொல்ல சொல்றியா? இங்க பாரு, அந்த முயற்சியெல்லாம் நீ பண்ணவே தேவையில்ல. ஏன்னா நீ பேசுற மொழியே ரொம்ப கேவலமா இருக்கு. அவ்வளவு இங்கிலீஷ் சேர்த்து பேசுற, எல்லாத்தையும் குழப்பி கிச்சடி ஆக்கிறாத. ஷ், சும்மா பேசாத. எதுக்கு என்ன காலை தடுக்கி விழ வச்ச? சொல்லு. நீ அடங்கலைன்னா இப்படிதான் பண்ணுவேன். நீ உன் குறும்பு வேலையெல்லாம் நிறுத்துற வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணுவேன். விட்டா காலையே உடைச்சிருவேன். வாட்ஸ் ராங்? உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன், பாத்துக்கோ. பயமுறுத்துறியா? ஆமா, பயமுறுத்துனேன். பயந்துட்டியா? ஒவ்வொரு பொண்ணை பார்க்கும்போது இப்படிதான் பயப்படணும். பொண்ணுங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்க கத்துக்க. எப்ப பார்த்தாலும் ஒழுங்கா நடந்துக்கன்னு சொல்றியே. நான் என்ன ஒழுங்கா நீ நடந்துக்கல? பண்ற ஒவ்வொன்னும் ரொம்ப சீப்பா இருக்கு. மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பொண்ணுன்னு பாக்குறேன். ஓ, நான் இல்ல ஒரு பொண்ணு இப்பதான் தெரியுதா? என் கூட சண்டை போடும்போது உனக்கு தெரியலையா? எனக்கு நல்லா தெரியும். உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டது யாரு? நான் தானே. உங்க அம்மா தான் உன்னை என்ன டிராப் பண்ண சொல்லி சொன்னாங்க. சொன்னாலும் உன்னை டிராப் பண்ணது யாரு? நான் தானே. அம்மாவை டிராப் பண்ணாங்க. உன்னை நீ ஒரு ஜென்டில்மேன்னு நினைக்கிறியா? ஆமா, இதை நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு பொண்ணுங்கிறத நீயும் ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா உன்கிட்ட பொண்ணுக்கான சென்ஸே இல்லையே. இங்க பாரு, பேச்சு மாத்திர வேலைலாம் வேண்டாம். எதுக்காக என்ன காலை தடுக்கி கீழே விழ வச்ச சொல்லு.
அப்படி ஏன் செஞ்சேன்னா நீ முதல்ல என்கிட்ட என்கிட்ட நீ முதல்ல மன்னிப்பு கேளு. இந்த விஷயத்தை நான் இங்கே விட்டுறேன். என்கிட்ட மன்னிப்பு கேளு. கையெடு கையெடு கையெடு. மன்னிப்பு அதுவும் உன்கிட்ட. உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா? ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு வேணா ட்ரை பண்ணி பாரு, ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டாண்ட் அப் காமெடியா? முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேளு. முதல்ல கையெடு. ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு. அப்புறம் எதுக்காக அன்னைக்கு நீ அப்படி பண்ண? நான் சொல்ல மாட்டேன். ராச்சி, ஒழுங்கா சொல்லு. உன் மைண்ட்ல அப்படி என்னதான் போயிட்டு இருக்கா? அதை முதல்ல சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ ஒரு பெரிய ஃப்ளர்ட் கேசினோவா? உனக்கு எதுவுமே தெரியறது இல்ல. நீ ரியாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த. பொண்ணுங்களை கஷ்டப்படுத்துறவன பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. உனக்கு பொறாமையா இருக்குல்ல? ரொம்ப பொறாமையா இருக்குல்ல? தெரியுது. Shut up. நீ ஒன்னும் அவ்வளவு ஃபன்னி கிடையாது. ஒவ்வொரு ஜோக்கும் சிரிக்கலாம் முடியாது. என்னன்னு சொல்றது? உன்னை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீ பயங்கர போரிங். இந்த உலகத்துல இருக்கிற பொண்ணுங்களை உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதனாலதான் நீ ரியாவை டார்ச்சர் பண்ணி ஃபாலோ பண்ணல. அதை தடுக்கிறதுக்காக தான் உன்னை அப்படி பண்ண. நான் ரியாவை ஃபாலோ பண்ணல. வேற என்ன பண்ண? எனக்கும் ரியாவுக்கும் நடுவுல ஏதோ இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. உன் புத்தியில தான் ஏதோ இருக்கு. அது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? வெதர் சரியில்லை. கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருந்தா. என்ன மோசமான கிளைமேட்ல? வெதர். ஓகே ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ. See you mom. ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? தோ நான் வரேன். நில்லு. இன்னும் இது முடியல பிராச்சி. தோ வரேன். ரன்வீர், இன்னைக்கு இவளை விடாத. இவளை இன்னைக்கு நீ விட்டுட்டீன்னா உன் தலை மேல ஏறி உட்காந்துருவா. ஐ லவ் யூ பிரக்யா. ஐ லவ் யூ பிரக்யா. ப்ளீஸ் திரும்ப வந்துரு. அவர் பிரக்யாவை ரொம்ப விரும்புறாருல. இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு யார் யாரையாவது காதலிப்பாங்களான்னு. உங்களுக்குள்ள எவ்வளோ காதல் இருக்கோ எல்லாத்தையும் நீங்க உங்க பிரக்யாக்கே கொடுத்துட்டீங்க. இன்னொருத்தி மேல இந்த அளவுக்கு அன்பை காட்டுறது அது முடியாத ஒரு காரியம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களுக்கு தகுதியானவ இல்லை. அந்த தகுதி எப்பவும் எனக்கு கிடைக்காது. எனக்கு எல்லாமே நீங்க தான். ஐ வில் பி நத்திங் ஃபார் யூ. ஐ நோ தட். தட்ஸ் ஓகே. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள உங்களுக்கான காதல் எப்பவும் இருக்கும் அபி. அந்த ஃபீலிங்ஸ் எப்பவும் எனக்கு இருக்கும். நான் என்னைக்கும் எதுவும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என்னோட ஃபீலிங்ஸை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதை என்னால தடுக்க முடியாது. ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன். நான் எப்பவும் உங்களை விரும்புவேன். உங்ககிட்ட இருந்து நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. ஏன்னா காதல்ன்றது கேட்டு கிடைக்க கூடாது. அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும். கடவுள்கிட்ட நான் நிச்சயமா உங்களை கேட்க மாட்டேன். ஆனா கடவுளா நினைச்சு உங்களை பூஜை செய்வேன். அதனாலதான் எங்க அப்பா அம்மா எனக்கு மீரான்னு பேர் வச்சாங்க போல. இவன் எதுக்கு இங்க வந்தான்? அட பிராச்சி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி, இந்த பாட்டி கிட்ட வா என் செல்லமே. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு இந்த பிராச்சி மட்டும்தான் வேணும். எவ்வளவு நேரம் ஓடுவ? யூ கேன் ரன் பட் யூ கான்ட் ஹைட். இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். அப்புறம் நீ இவகிட்ட எவ்வளவுதான் வேலை வாங்குவ? இன்னைக்கு உன்னோட பையனோட பிறந்த நாள்னு தெரியும்ல. இன்னைக்கு பாவம் விட்டுட. ஐ நோ ஐ எம் சோ சாரி. நான் உன்னை ரொம்ப வேலை செய்ய வச்சிட்டேன்ல. ஆனா தப்பு இவ பேர்லயும் இருக்கு. எப்பெல்லாம் இவ என்ன பாக்குறாளோ அப்பெல்லாம் என்கிட்ட இவ கேட்பா, இந்த வேலை செய்யட்டுமா இல்ல அந்த வேலை செய்யட்டுமா அப்படின்னு. இதுல ஏன் தப்பு எங்க இருக்கு? நல்ல வேலை போயிட்டான். இல்லைன்னா பேசியே என்ன கொன்னு இருப்பான். இவ்வளவு ரொம்ப நல்லவ தெரியுங்களா? எந்த வேலை செஞ்சாலும் அவளோட வேலையா நினைச்சு செய்வா. அப்புறம் என்னமோ தெரியல, எனக்கு இவளை பார்க்கும்போது என்னோட சொந்த மாதிரியே தெரியுது. அதனால நானும் இவளுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கேன், இவ்வளவு செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஐ எம் சோ சாரி அபவுட் திஸ்.
எதுக்கு சாரி? இது உன்னோட வீடு, உன்னோட ஃபேமிலியா நினைச்சுக்கோன்னு நீங்க தானே சொன்னீங்க. நம்ம வீட்டுக்கு ஏதாவது செஞ்சா அது ஒரு வேலையா? அப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ஊர் ஹோஷியார்பூர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஹோஷியார்பூர் அங்க பஞ்சரத்ன கிச்சடி ரொம்ப ஆமா, ஃபேமஸ் தானே? பயங்கர ஃபேமஸ். நான் இன்ன வரைக்கும் அதை சாப்பிட்டது இல்ல. நீங்க சாப்பிட்டது இல்லையா? நான் உங்களுக்காக பண்ணி எடுத்துட்டு வரேன். இப்பவா? ஆமா, அது என்ன ஒரு பெரிய கம்ப சுத்துற வேலையா என்ன? இது பிராச்சி கிச்சடி 5 நிமிஷத்துல செஞ்சிருவேன். ஹெல்த் அண்ட் டேஸ்டோட டெட்லி காம்பினேஷன். நான் இப்பவே செஞ்சு எடுத்துட்டு அப்படியா? வரேன். அப்ப நீ இவ்வளவு அன்பா சொல்ற, முதல்ல போய் கொண்டு வா. உன்னோட குணங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், உன்னோட கைப்பக்குவத்தையும் பார்த்துடுறேனே. அப்ப இத நிச்சயம் பார்த்துதான் நீங்க ஆகணும். என்ன ரொம்ப எம்பாரஸ் பண்றீங்க. நான் பண்ணி எடுத்துட்டு வரேன். என் கூட வா, என் கூட வான்றேன்ல. அவங்கள பாத்தீங்களா? என் கையை விடு, என் கையை விடு. உன் கையை விட்டுட்டேன் போதுமா? இங்க பாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பேட் பர்சன், மோசமான பையன். அப்புறம் உங்களை மாதிரி பொண்ணுங்க எங்களை மாதிரி பசங்களை பார்த்து விலகி தான் இருக்கணும். ஏன்னா ஒருவேளை என்னோட பர்சனல் மேட்டர்ல இன்டர்ஃபை ஆன அப்புறம் அப்புறம் என்ன? do you like me? I hate you. குட். நீ என்னோட எந்த பர்சனல் விஷயத்துலையும் தலையிடக்கூடாது. அப்படி ஏதாவது தலையிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் லைஃப்பை ஃபுல்லாக அழிச்சிடுவேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுவியா? ஆ, உன்னை கிட்னாப் பண்ணிக்கிட்டு போயிட்டு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க பாரு, நீ என்னோட டைப் கிடையாது, என்ன மாதிரி ஆளும் கிடையாது. ஏன்னா நான் போரிங், இரிட்டேட் ஃபுல்லான ஆளு. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஒருவேளை நீ என்னை கட்டாயப்படுத்தின, ரொம்ப தொந்தரவு பண்ண, வாலண்டியராக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் ஃபுல்லாக உன்னை கஷ்டப்படுத்துவேன். ஸோ என்னை விலகியே இரு. இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல. இப்ப கிளைமேட் வேற சரியா இல்ல. இந்த பசங்க ஃபோன் கூட பண்ணல பாரு. நீ எவ்வளவு போய் சொல்லுவ பிராச்சி? அவன் 2 தடவை உன்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அப்புறம் இப்பதான் நான் அவனை பார்த்தேன். அவன் உன் காதல ஏதோ சொன்னான். உங்க 2 பேர் நடுவுல எதுவும் இல்லனா நீங்க ஏன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்கிறீங்க? இன்னொரு வாட்டி அவன் பேரை சொன்ன, கையில கிடைச்சதை எடுத்து அப்படியே மண்ணை உடைச்சிரு. பிராச்சி, ஓஹோ, இப்பவே உனக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சா? வேற பொண்ணுங்க யாரும் உன்னோட பாய் ஃப்ரெண்டோட பேரை சொல்லிட கூடாதா? நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? பிராச்சி, பிராச்சி, விட்டு, நான் தெரியாம சொல்லிட்டேன். ஏய், என்ன ஓடுற? வா. சரி சரி, ரன்வீர், நான் தெரியாம சொல்லியா? பிராச்சி, என்ன irritate பண்ணுவியா? உன்னோட ஃபோன் அடிக்குது பாரு, பாரு அங்க. இன்னைக்கு அம்மா உன்னை காப்பாத்திட்டாங்க. சொல்லுங்கம்மா. பிராச்சி, இந்த பார்ட்டி முடிய எவ்வளவு நேரம் ஆகும்? அம்மா, பார்ட்டி முடிய லேட் ஆகும், ஆனா நான் சீக்கிரமா வந்துருவேன். உங்க 2 பேரையும் பிக் பண்றதுக்கு நான் வேணா அங்க வரட்டுமா? ஐயோ வேண்டாமா, மெஹரா சார் சொல்லிருக்காரு, என்ன டிராப் பண்ணிடுவாங்க. அவருக்கு என் சார்பா தேங்க்ஸ் சொல்லிடு. ஓகே, பை. What the hell? What are you doing? நான் சொல்றத கேளு. இங்க கொஞ்சம் நில்லு. Don't touch me. கேளு. Don't touch me. கேளு. Don't touch me. ஓகே, நோ டச்சிங். ரியா, நீ இங்க இருந்து போகணுன்றதுக்காக நான் உன் கையை விடல. ஐ அம் நாட் லெட்டிங் யூ. Listen, நான் தான் உன்கிட்ட பேச வேணாம்னு சொன்னேன். அப்புறம் என்கிட்ட வராதேன்னு சொன்னேன்ல. Please. பட் why ரியா? Why? Because you're cheating on me. You're a cheater. Cheating? I like it. You like it. You like cheating on me. No, you are not getting my point. நான் சொல்ற பாயிண்ட் உனக்கு சுத்தமா புரியலன்னு நினைக்கிறேன். No, Ranbir.
நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது. ஓகே, உனக்கு புரியல. நோ கெட்டிங் மை பாயிண்ட் ரியா, நோ கெட்டிங் மை பாயிண்ட். நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுனா அப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும்ல. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த உறவும் இல்லாத போது எதுக்கு ஏமாற? என்ன இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே நான் டெரஸ்ல முடிச்சிட்டேன். என்ன சொல்ற நீ? முடிஞ்சிருச்சுனா எப்படி? ஆரம்பிக்காத ஒரு விஷயம் எப்படி முடியும்? Finish, it's done. நீ என்ன எப்படி ப்ரப்போஸ் பண்ண முடியும்? How? பிராச்சி கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைச்சதானே? Yes, I know ரன்பீர். நீ கேம்புக்கு வந்தப்போ பிராச்சியை நீ ப்ரப்போஸ் பண்ணிருக்க. இல்ல இல்ல இல்ல, நான் கேம்ப்ல பாட்டு தான் பாடினேன். ஆனா வீட்ல